தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சியமைக்க போதிய இடமில்லை. தாவேக ஆட்சியமைக்க காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆதரவளிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தாவேக. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட இன்னும் 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தனி பெரும்பான்மை இல்லை என்றாலும் அதிக இடங்களை வென்ற கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வாய்ப்புள்ளது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்க 3 முக்கிய வாய்ப்புகள் நிலவுகின்றன. முதலாவதாக 2006இல் திமுகவிற்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தது போல தாவேகாவுக்கு அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக பிற கட்சிகளில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாத வகையில் அந்தந்த கட்சி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையில் 33 விழுக்காடு பேர் தாவேகாவில் இணைந்தால் எளிதாக ஆட்சி அமையலாம். திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருந்த ராகுல் காந்தி விஜய்க்கு முதலில் வாழ்த்து தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு அளிப்போம் என்று தாவேக தலைவர் விஜய் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் மற்றும் தேமுதிக, பிசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளித்தால் விஜய் முதல்வராக பதவியேற்பது எளிதாகும். காங்கிரசின் அதிகாரப்பூர்வ முடிவை பொறுத்தே தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணி ஆட்சி அமையுமா என்பது உறுதியாகும். எது எப்படியோ தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் தொடங்கியிருப்பது மட்டும் உறுதி.